வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். கண்தான இருவார விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஏம்பலம் திருவள்ளுவர் நகரில் என்ஆர் பவள விழா வாரச்சந்தை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் திறந்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண்தான இருவார விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே அமைந்துள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் கண்தான இருவார விழாவையொட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அகர்வால் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜெயலதா, ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் பிரசிடென்ட் பர்வீன் பேகம், செயலாளர் விசாலாட்சி, பொருளாளர் சுஜாதா, வழக்கறிஞர் தயாவதி, IMA செக்ரட்டரி டாக்டர் சீனிவாசன் மற்றும் மருத்துவர்கள் கொடியசைத்து இந்த பேரணியை தொடங்கி வைத்தனர். இந்த பேரணியில் செயின்ட் ஏம்ஸ் பள்ளி, ராமகிருஷ்ணா பள்ளி, பாரதிதாசன் கல்லூரி மற்றும் விநாயக மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள், செவிலியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அகர்வால் மருத்துவமனையில் இருந்து தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி சிலை மற்றும் ராஜீவ்காந்தி குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனை வழியாக வந்து அகர்வால் மருத்துவமனையில் நிறைவு பெற்றது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகப்பட்பேட்டையில் சமுதாய நலக்கூடம் மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியின் மூலம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டுப்பேட்டில் 60 லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய நலக்கூடத்தை மேம்படுத்துதல், முதல் தளம் மற்றும் சுற்று மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் தனசேகர் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வானூர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் TTV தினகரன் ஆணையின்படி பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்தநாளை முன்னிட்டு வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் ஏற்பாட்டின்படி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி முன்னிலையில் வானூர் BDO அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிளியனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன், கிளியனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார், வல்லம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ், ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீராமலு, மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரபு மற்றும் கழக நிர்வாகிகள் சிவராமன், மனோகர், வேலு, ராமு, சதீஷ் மற்றும் கிளை செயலாளர்கள், ஊராட்சி செயலாளர் மற்றும் தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் உரியடி திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் இரவு திருமஞ்சனமும் அவதார உற்சவம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. நேற்று காலை 8 மணி அளவில் வெண்ணெய் தாழி கிருஷ்ணர் திருவீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. மாலை உரியடி உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது. மேலும் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தினை முன்னிட்டு தினந்தோறும் காலை திருமஞ்சனமும் இரவு 7 மணி அளவில் சுவாமி உட்புறப்பாடும் நடைபெறுகிறது.
நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் உற்சவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். பாகூரில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் மூலமாக பாகூர் தொகுதி பாகூர் பழைய காமராஜ் நகருக்கு மேற்கில் அமைந்துள்ள வாய்க்காலில் 42,46,000 ரூபாய் செலவில் இருபுறமும் சாய்வு சுவர் அமைத்து கழிவுநீரை வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான அரசாணை பெறப்பட்டு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சுப்பிரமணியன், இளநிலை பொறியாளர் புனிதவதி மற்றும் திமுகவினர், பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஏம்பலம் திருவள்ளுவர் நகரில் புதிதாக உதயமாகியுள்ள என்ஆர் பவள விழா வாரச்சந்தையை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட ஏம்பலம் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் நகரில் பொதுமக்களுக்கு அனைத்து பொருட்களும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் என்ஆர் பவள விழா வாரச்சந்தை பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதில் ஏம்பலம் பகுதியை சுற்றியுள்ள அனைத்து கிராம பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான அனைத்து விதமான காய்கறிகள், பழ வகைகள், மளிகை பொருட்கள், தின்பண்டங்கள் போன்ற பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்வதற்கான வாரச்சந்தையை ஏற்படுத்தி திறந்து வைத்தார். இதில் வாரச்சந்தையில் வியாபாரம் செய்வதற்கு வடலூர், குறிஞ்சிப்பாடி, மதகடிப்பட்டு, திருக்கனூர், கடலூர், அனுமந்தை, நாகப்பட்டினம் போன்ற பல ஊர்களிலிருந்து வியாபாரம் செய்வதற்கு வியாபாரிகள் வந்து சந்தையில் தங்களுடைய விளைபொருட்களை வியாபாரம் செய்து வருவதற்காகவும் பொதுமக்கள் ஒரே இடத்தில் அனைத்து பொருட்களையும் பெற்று செல்வதற்காகவும் என்ஆர் பவள விழா வாரச்சந்தையை ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து துவக்கி வைத்ததற்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் பிரமுகர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து மரியாதையை சட்டமன்ற உறுப்பினர் செய்தார். தொடர்ந்து சந்தை முழுவதையும் வியாபாரம் எப்படி நடக்கிறது என்பதை சுற்றி பார்வையிட்டார். இதில் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள் என பலரும் கலந்து கொண்டு வாரச்சந்தையை திறந்து வைத்தனர். சந்தையில் வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகள் கூறுகையில், எங்களுக்கு இந்த இடத்தில் வியாபாரம் செய்வதற்கு சிறந்த இடமாகவும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் இருந்து பொதுமக்கள் அனைத்து பொருட்களும் பெற்று செல்வதற்கு இந்த இடம் சிறப்பாக அமைந்துள்ளது என்பதனையும் தெரிவித்தனர். மேலும் சில மாதங்கள் கடந்த பிறகு பொதுமக்கள் முறையாக அதிக அளவில் கூடும் நிலை உருவாகும் என்றும் அதற்கு இந்த இடம் போதுமானது அல்ல என்பதனை தெரிவித்தனர். இதில் கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள் என பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் சிமெண்ட் மற்றும் கருங்கல் சாலை அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சீரிய முயற்சி எடுத்து தனது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து புரணங்குப்பம் பகுதியில் உள்ள அப்துல் கலாம் சந்து புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலைக்காக 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், ஓடைவெளி கிராமத்தில் உள்ள காளி கோவில் வீதி மற்றும் புதிய வீதிக்கு கருங்கல் சாலை அமைக்க 7.80 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகளை தொடங்க அரசாணை பெற்று தந்தார். அதன்படி இப்பணிகளை தொடங்கும் முகமாக அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜைகளில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் மணவெளி பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் அந்தந்த பகுதி பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
பசியில்லா புதுச்சேரியை உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 30 தொகுதிகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். பிரபல தொழிலதிபரான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி அரசியலில் கவனம் செலுத்தி புதுச்சேரி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் பசியில்லா புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கி முதன்முறையாக காமராஜர் நகர் தொகுதியில் தொடங்கப்பட்டு தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் மதிய உணவு சாப்பிட்டு பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் 2வது தொகுதியாக முதலியார்பேட்டை தொகுதியில் இலவச உணவு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு உணவு பரிமாறி திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது. 30 தொகுதிக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று குறிப்பிட்ட அவர், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் காற்றின் மூலம் குடிநீர் உற்பத்தி செய்யும் திட்டத்தையும் புதுச்சேரியில் செயல்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளுக்கு பாராட்டு மற்றும் தீர்மானம், தோல்வி பயத்தில் வாக்கு திருட்டு உள்ளிட்ட பொய் பரப்புரைகள் செய்து வரும் எதிர்க்கட்சிகளை கண்டித்து பாஜக மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக பொதுக்குழு கூட்டம் பழைய துறைமுக வளாகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர்கள் மன்சுக் மாண்டவியா, அர்ஜுன் ராம் மேக்வால், மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெறவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பயத்தால் லல்லு பிரசாத் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி கூட்டணி வாக்கு திருட்டு என்று பொய் பிரச்சாரம் செய்து கட்டவிழ்த்து விட்டுள்ளதாகவும் அந்த குற்றச்சாட்டை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது மறைந்த தாயார் குறித்து இழிவாக பேசிய ராகுல் காந்தியை கண்டித்தும் 4 கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் துணை ஜனாதிபதியாக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அனைவரின் நம்பிக்கையையும் பெற்று வெற்றி பெற்ற முன்னாள் புதுச்சேரி ஆளுநர் தமிழகத்தை சேர்ந்த CP ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தும், GST சீர்திருத்தத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை உருவாக்கி அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் 4 அடுக்காக இருந்த GST வரி விதிப்பை 2 அடுக்காக குறைத்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராட்டு உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் சாதனைகளை பாராட்டி 63 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே பொதுக்குழுவில் பேசிய மத்திய தொழில்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நமது கட்சி மற்ற கட்சிகள் போல் குடும்ப கட்சி அல்ல. ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்தனி கொள்கை உள்ளது. ஆனால் நமது கட்சி தேசத்தின் மீது பற்றுள்ள கட்சி என்று தெரிவித்தார். ஒவ்வொரு தொண்டரும் குறிக்கோளுடன் செயல்பட்டால் அனைத்து செயல்களும் வெற்றி அடையும். மீண்டும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என தெரிவித்தார். மயிலம் வடக்கு ஒன்றியம் ரெட்டனை கிராமத்தில் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலம் வடக்கு ஒன்றியம் ரெட்டனை கிராமத்தில் மயிலம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் அங்குள்ள பேரறிஞர் அண்ணாதுரையின் திருவுருவ சிலைக்கு அவரது 117வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மணிமாறன் தலைமையில் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்ற உறுதிமொழியை ஒன்றிய செயலாளர் மணிமாறன் வாசிக்க திமுகவினர் ஏற்றனர். இந்த நிகழ்வில் நிர்வாகிகள் பழனி, கன்னியப்பன், நாராயணன், கமலக்கண்ணன், ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா ரமேஷ், பூத் கமிட்டி பொறுப்பாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான ராஜ் பரத், நாணல்மேடு பாஸ்கரன், ஏழுமலை உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ரெட்டனை பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவல் நிலையத்தில் இருசக்கர வாகனத்தில் குட்கா எடுத்து வந்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் அடிப்படையில் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் மேற்பார்வையில் திண்டிவனம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தரம்சந்த் ஜங்ஷன் அருகே உதவி ஆய்வாளர்கள் முருகானந்தம், ஐயப்பன் மற்றும் காவலர்கள் தலைமையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்ததை கண்டறிந்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் உஷாதேவி என்பவரை கைது செய்து சுமார் 15 கிலோ எடை கொண்ட குட்கா பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை மேற்கொண்டனர். திண்டிவனத்தில் 17 பேரை ஒரே ஆட்டோவில் ஏற்றி கொண்டு சென்று விபத்தை ஏற்படுத்திய ஆட்டோ ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம் அருகில் உள்ள வேம்பூண்டி கிராமத்தை சார்ந்த நபர்கள் திண்டிவனம் செஞ்சி பேருந்து நிலையத்திலிருந்து வேம்பூண்டி நோக்கி செல்வதற்கு காத்திருந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் விதிமுறைகளை மீறி அனுமதிக்கப்பட்ட பயணிகளின் எண்ணிக்கையை விட 17 நபர்களை ஒரே ஆட்டோவில் பயணிக்க கட்டாயப்படுத்தி அமர வைத்து ஆட்டோவை இயக்கியுள்ளார். இரவு நேர பேருந்து இல்லாத காரணத்தால் வேறு வழியில்லாமல் ஒரே ஆட்டோவில் பயணிக்க நேர்ந்த நிலையில் திண்டிவனம் செஞ்சி பேருந்து நிலையத்திலிருந்து வேம்பூண்டி நோக்கி விதிகளை மீறி 17 பயணிகளுடன் புறப்பட்ட ஆட்டோ திருவள்ளுவர் நகர் அருகில் நிலை தடுமாறி தலைக்குப்புற கவிழ்ந்த நிலையில் விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணித்த பயணிகள் 3 கவலைக்கிடமாக உள்ளனர். 14 பேர் உடலில் வெவ்வேறு பாகங்களில் காயங்களுடன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கவலைக்கிடமான 3 நபர்கள் உயர் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த விபத்திற்குள்ளாகிய ஆட்டோ ஓட்டுநர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு சம்பவ இடத்தில் இருந்து ஆட்டோவை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடியுள்ளார் என்பதை பாதிக்கப்பட்ட நபர்கள் கதறலுடன் தெரிவித்தனர். விதிமுறைகளை மீறி அதிக பயணிகளுடன் பயணித்த ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் காவல்துறை மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக டாக்டர் அன்புமணி நீட்டிப்பார் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் திண்டிவனத்தில் அன்புமணி ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக டாக்டர் அன்புமணி தொடர்வார் என இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவித்துள்ள நிலையில் திண்டிவனத்தில் அன்புமணி ஆதரவாளர்கள் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சென்னையில் டாக்டர் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி நீடிப்பார் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி நீடிப்பார் என்றும் இதேபோன்று அந்த கட்சியின் தேர்தல் சின்னமாக மாம்பழம் சின்னம் தொடர்ந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் படிவத்தில் கையெழுத்திடவும் டாக்டர் அன்புமணிக்கு அதிகாரம் அளித்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது என்று கூறினார். இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் சங்கர், மாவட்ட தலைவர் சேது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் ஒரு ஆண்டு காலம் பாட்டாளி கட்சி தலைவராக மருத்துவர் அன்புமணி தொடர்வார் என்று ஒட்டுமொத்த பாட்டாளி கட்சி பொது கூட்டத்தில் பொதுக்குழுவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச் செயலாளராக வடிவேல் ராமன் அவர்களும் பொருளாளராக திலகபாமா அவர்களும் ஒரு மனதாக வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை 2026 ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை ஒரு ஆண்டு தொடர வேண்டும் என்று பொதுக்குழு உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி தேர்தல் ஆணையம் பாட்டாளி கட்சி தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகஸ்ட் 2026 1ஆம் தேதி வரைக்கும் தொடர வேண்டும். ரெட்டிச்சாவடி பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் கிழக்கு மாவட்டம் கடலூர் மத்திய ஒன்றிய கழக திமுக சார்பில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான MRK பன்னீர்செல்வம் ஆணைப்படி கடலூர் கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் கதிரவன் வழிகாட்டுதலின்படி பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் வகையில் மத்திய ஒன்றிய கழகம் தோறும் 27 பாகங்களில் அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி ரெட்டிச்சாவடி பகுதியில் நடைபெற்றது. பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கட்சி பிரமுகர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதில் பேரறிஞர் அண்ணா தலை நிமிர்த்திய தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்கப்பட்டது.
கடலூர் மத்திய ஒன்றிய செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி தலைமையில் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சுவை சுரேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மத்திய ஒன்றிய கழக பொறுப்பாளர்களுடன் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செய்து உறுதிமொழி ஏற்கப்பட்டு இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய ஒன்றிய கழகத்தை சார்ந்த மாவட்ட, ஒன்றிய, ஊராட்சி, கிளைக்கழக செயலாளர்கள், BLA 2 மற்றும் BLC, BDA பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் உள்ளிட்ட 3 பேர் கட்டிட வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பும் பொழுது அவர்களின் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத கார் மோதியதில் 3 பேரும் படுகாயம் அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அருகாவூர் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் உள்ளிட்ட 3 பேர் திண்டிவனம் அடுத்த வெள்ளிமேடுபேட்டை பகுதியில் கட்டிட வேலை செய்துவிட்டு இரவு 3 பேரும் ஒரே இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். தீவனூர் அடுத்த அகூர் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது பின்னால் அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். அப்பகுதியில் தெருமின் விளக்குகள் இல்லாததால் இருளை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அந்த அடையாளம் தெரியாத கார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. விபத்து குறித்து 108 ஆம்புலன்ஸ் மற்றும் வெள்ளிமேடுபேட்டை காவல்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்ததும் அரை மணி நேரத்திற்கும் மேலாக யாரும் வராததால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட தயாராகினர். இந்த நிலையில் 30 நிமிடம் தாமதமாக 2 108 ஆம்புலன்ஸ்கள் அந்த பகுதிக்கு வந்ததை தொடர்ந்து விபத்தில் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற காரை அப்பகுதியில் உள்ள CCTV பதிவுகளை ஆய்வு செய்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கண்தான இருவார விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஏம்பலம் திருவள்ளுவர் நகரில் NR பவள விழா வாரச்சந்தை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் திறந்து வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.